திரும்ப திரும்ப நீ உன்னோட இஷ்டத்துக்கு தான் நான் இருக்கணும்னு நீ பேசிட்டு இருக்கல்ல. ஆனா எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டல்ல இப்ப கூட. எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. இதை கண்டினியூ பண்ண வேணான்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் தனியா விட்டாலே நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் தான். போதுப்பா, ஸ்டாப் பண்ணிக்கலாம். உனக்கு சீன் புரிஞ்சிக்க முடியலையா இல்ல அவ்வளவுதான் உங்களுக்கு வருமானு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் ஏதோ ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே, லைக் எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நீங்க நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் இருந்தா பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? இந்த அடுத்தால வச்சு ஆடிஷன் என்னாச்சுப்பா? பாசிட்டிவா எதுவும் இல்லை. நீ ரொம்ப வரி பண்ணிக்காத. உனக்கான டோர் இது இல்லைன்னு மட்டும் நினச்சிக்கோ. இதே நினச்சிட்டு இருந்தா நெக்ஸ்ட் ஆடிஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ லைஃப் பற்றிலாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத. உன்னோட கெரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நான் இருக்கேன், நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆடிஷன் எங்கே போகிறேன்னு சொன்னீங்கப்பா? இங்கே தான், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில். மறக்காமல் சாப்பிட்டு போங்க. ஓகே, போயிட்டு கால் பண்ணுறேன். பாய். உங்களுக்கு சீன் புரிஞ்சிக்க முடியலையா இல்லை அவ்வளோதான் வருமானு தெரியலை எனக்கு. பட் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் சான்ஸ் இருந்தால் பார்க்கலாம்ப்பா. உன்னோட கெரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஆடிஷன் முடிச்சுட்டு கேபில் போங்க. மறக்காமல் சாப்பிட்டு போங்க. நான் உங்களுக்கு காசு அனுப்பியிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்கள். என்னோட கரியரில் நான் ஜெயிப்பேனா இல்லையான்னு இப்போ எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் கூட இருக்கும்போது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். அடுத்து நீங்கள் வாங்க ப்ரோ.